Hello everyone, welcome to the Tech to Learn channel. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கிற XLOOKUP அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் இது ரீச் ஆகட்டும். ஓகே மக்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். XLOOKUP ஃபங்க்ஷன் அப்படின்றத இங்கே ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸாக இருக்குது. லுக்கப் வேல்யூ, லுக்கப் அரே, ரிட்டர்ன் அரே. ஓகே, ஸோ அந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றத வச்சு தான் நம்ம இது மெயின் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். இதெல்லாம் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இந்த ஸ்கொயர் பிரேசஸ் அப்படின்ற ஸ்கொயர் பிரேசஸில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுடலாம். ஓகே, ஸோ இது ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பேசிக்கான இது பார்த்தீங்கன்னா இந்த நேமில் இருக்க ஏஜ், இந்த பர்சனோட ஏஜ் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு XLOOKUP equal to XLOOKUP open bracket lookup value, இதுதான் lookup value, கமா lookup array. பார்த்தீங்கன்னா இந்த நேம் எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நேம் இந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த செல் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் செல்லை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் யூ நோ F4 இஸ் த ஃப்ரீஸ் அப் கீ. ஓகே, ஸோ lookup array பார்த்தீங்கன்னா கமா ரிட்டர்ன் அரே. எனக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்றது தான் ரிட்டர்ன் அரே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் மேட்ச் ஆகிறதுக்கு எனக்கு ஏஜ் அப்படின்றது தான் நான் கேட்டிருந்தேன். ஸோ ஏஜ் வரைக்கும் நான் இப்போ என்டர் பண்ண போகிறோம். இதுதான் அந்த 3 ஆர்குமெண்ட்ஸ். இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆன அப்புறம் நான் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோடனே எனக்கு ஏஜ் வந்துச்சு. இந்த ஜேக் அப்படின்ற பர்சன் ஏஜ் பார்த்தீங்கன்னா 14 அப்படின்றது வந்துச்சு. ஸோ இது பேசிக். இது லுக்கப் வேல்யூஸ் எனிதிங் நீங்கள் ஹாரிசான்டல் யூஸ் பண்ணிக்கலாம், வெர்டிக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டுத்தையும் மிக்சடாக இருக்க ஃபங்க்ஷன் தான் இந்த XLOOKUP ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவனிங்க. ஸோ க்ளோஸ் லுக்கப். ஜஸ்ட் நான் என்ன சொல்கிறேனோ அது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது எம்ப்ளாயி நேம் அப்படின்றத இருக்குங்க. இப்போது எம்ப்ளாயி நேம், இப்போ இந்த எம்ப்ளாயி நேம் ஈக்குவலண்ட்டாக எனக்கு என்ன வேல்யூஸ்னா இவரோட சேலரியும் இவரோட ஏஜும் வேணும் அப்படின்றது தான் நான் இப்போ லுக்கப் வேல்யூவில் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு XLOOKUP. கவனிங்க. ஸோ XLOOKUP லுக்கப் வேல்யூ இந்த எம்ப்ளாயி நேம் கமா இந்த லுக்கப் அரே. இந்த நேம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை நான் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். கமா லுக்கப் ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் அரே எனக்கு என்னென்ன வேணும்? சேலரியும் ஏஜும் வேணும். ஸோ இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 2 காலத்தையும் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ண அப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ். ஸோ இப்போ எனக்கு என்ன வந்திருக்குன்னா இந்த பர்சனோட சேலரி அண்ட் ஏஜ் டீட்டெயில்ஸ் இங்கே லிஸ்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்கோ, என்னென்ன காலம்ஸ் இருக்கோ, நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் கேட்டு இந்த டேட்டாவை அரைவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே இது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நேம் இருக்குது. எனக்கு இந்த சைடு இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க எம்ப்ளாயி ஐடி வேணும் அப்படின்றத பற்றி அந்த மாதிரி டேட்டாஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா லைட்டாக சேஞ்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் ஓகே. இது மட்டும் என்னென்னா நான் ரிட்டர்ன் அரே எனக்கு எம்ப்ளாயி ஐடி வேணும். ஸோ எம்ப்ளாயி ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடியும் கிடைக்குது. ஸோ ரைட் சைடு மட்டும் கிடையாது, லெஃப்ட் சைடும் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக தான் XLOOKUP. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 3 ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். 3 ஆர்குமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் 3 தான் இம்பார்ட்டன்ட். இப்போ இதுலேயே
ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா பார்த்தோம்னா இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத பார்த்தோம். இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா சப்போஸ் இதில் இல்லாத நேம் ஏதாச்சும் ஒன்று என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா போட்டோன்னா எனக்கு நாட் அலோடு அப்படின்ற இது மட்டும்தான் எரர் மட்டும்தான் வரும். ஏன்னா இந்த நேம் வந்து அங்கே லிஸ்ட் ஆகலாம். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இஃப் நாட் ஃபவுண்ட் எனக்கு இந்த எரர் வரக்கூடாது. அது பதிலாக பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஈக்குவலண்ட்டாக ஒரு வேல்யூ ஒரு டெக்ஸ்ட் வரணும் எனக்கு. ஸோ அதுதான் நான் இப்போ கொடுக்க போகிறோம். அந்த டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவில் எனக்கு இப்போ நேம் ஃபவுண்ட் ஆகலைன்னா அந்த நேம் நாட் ஃபவுண்ட் அப்படின்றத லிஸ்ட் ஆகும். ஐடி நாட் ஃபவுண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செல் லாக் பண்ணாதனால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டான வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தேடுறது பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு அந்த இஃப் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இப்போ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு எம்ப்ளாய் ஐடி இருக்குது, எனக்கு ரைட் சைடில் இருக்க எல்லா டேட்டாஸும் எனக்கு தேவை, இதுலேருந்து எனக்கு எல்லா டேட்டாஸும் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அகெயின் சேம் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ எம்ப்ளாய் ஐடி லுக்கப் அரே. இந்த எம்ப்ளாய் ஐடி எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ லுக்கப் அரே ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமா ரிட்டர்ன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே வேணும் ரிட்டர்ன் அரே. ஓகே, ஸோ ரிட்டர்ன் அரே நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு எனக்கு அவ்வளோதான். இஃப் நாட்டும் மேட்ச் மோடும் இல்லை சர்ச் மோடும் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னா நான் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணுறேன். எனக்கு ரைட் சைடில் இருக்க எல்லா டேட்டாஸும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போது எம்ப்ளாய் ஐடி நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபிள் காலம்ஸில் இருக்க எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஷீட் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேம் இந்த எம்ப்ளாயி நேம் இவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்றத பார்க்குறதுக்கு அகெயின் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் என்னோட டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது, எனக்கு பக்கத்து ஷீட்டில் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் வந்து நான் என்ன செலக்ட் பண்ணுறேன், நேம் செலக்ட் பண்ண லுக்கப் வேல்யூ. இந்த லுக்கப் வேல்யூ வந்து இந்த நேம் தான் எனக்கு. அகெயின் லுக்கப் அரே வந்து எங்கே இருக்கு, என்னோட டேட்டா வந்து பக்கத்து ஷீட்டில் இருக்குது. இந்த எம்ப்ளாயி இந்த நேம். ஓகே, ஸோ இதை அகெயின் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கமா ரிட்டர்ன் அரே என்ன வேணும், ரிட்டர்ன் அரே பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகே, ஸோ நான் சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரி அந்த எம்ப்ளாயோட சேலரி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சிங்க. அந்த ஃபார்முலா வந்து மற்ற செல்ஸ்லையும் காப்பி பண்ணுறேன், எல்லாரோட சேலரியும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் எல்லா செல்ஃபும் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்சோட கிடைக்கும். ஓகே, ஆல் ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு வெர்டிக்கல் அப்படின்ற நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் அப்படின்ற கேசஸும் பார்க்கலாம். ஹாரிசான்டல் அப்படின்றத பார்க்கலாம். ஹாரிசான்டல் எப்படி பண்ணுறது, ஹாரிசான்டலில் பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் தான். எனக்கு வந்து ரிசல்ட் இந்த சைடில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் ஏதாவது ஒரு நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. THUMAS தாமஸ் பீட்டர். ஓகே, ஸோ இப்போது இந்த எம்ப்ளாயோட சேலரியும் ஏஜும் என்னன்னு தெரியணும் அப்படின்னா அகெயின் ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ கமா லுக்கப் அரே. இது ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமா
ரிட்டர்ன் அரே எனக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரே சேலரியும் ஏஜும் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் சேம் எனக்கு சேலரியும் ஏஜும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இன்கேஸ் இப்போ இது தவிர்த்து எனக்கு வந்து லொக்கேஷன் மட்டும் போதும் அப்படின்னா அகெயின் நான் இது மட்டும் தான் எடிட் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா B3 மட்டும் போதும் எனக்கு. ஓகே, B3 B3லேருந்து M3 வரைக்கும் எனக்கு டேட்டாஸ் வேணும். கொடுத்தோடனே எனக்கு லொக்கேஷன், இந்த எம்ப்ளாய் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற லொக்கேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ அகெயின் நீங்கள் நேம் எது எனிதிங் வந்து நீங்கள் இது லிஸ்ட்டாக மாற்றி வச்சுட்டு நீங்கள் நேம் செலக்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட லொக்கேஷன் வந்து காமிச்சிட்டே வரும். இவர் வந்து இந்த எம்ப்ளாய் எங்கே ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் திங், இது வரைக்கும் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்றவங்களுக்கு அகெயின் அந்த வீடியோ வந்து திருப்பி போய் பாருங்கள். ஸோ தட் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஜஸ்ட்டு பார்த்தா மட்டும் போதாது, நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஆப்ஷன் மேட்ச் மோட். மேட்ச் அப்படின்றத எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேமு, இந்த சைடில் வந்து மார்க்ஸ். ஓகே, இப்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரேட்ஸ் எனக்கு வந்து லிஸ்ட் ஆகணும் இங்கே. ஸோ அந்த ஈக்குவலண்ட் கிரேட்ஸ் வந்து ஒரு சில வேல்யூஸ் நான் கொடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ மார்க் எடுத்தால் இதுதான் கிரேட், இது கீழே எடுத்திங்கன்னா அது வந்து ஃபெயில், இல்லைன்னா வேல்யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத எக்ஸ் லுக்கப் வந்து பார்ப்போம். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப் ஓப்பன் ப்ராக்கெட் லுக்கப் வேல்யூ எனக்கு என்ன வேணும், மார்க் பேஸ் பண்ணி தான் போகிறேன். கமா லுக்கப் அரே என்னது, இந்த மார்க்லேருந்து எனக்கு வந்து வேல்யூஸ் என்ன, என்னோடய மார்க்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது, லிஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. கமா ரிட்டர்ன் அரே, ரிட்டர்ன் வந்து எனக்கு கிரேட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். கமா இப்போது எனக்கு வந்து வேல்யூஸ், இந்த வேல்யூவில் எதுவுமே ஃபவுண்ட் ஆகலை அப்படின்னா அதுக்கும் நான் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா நோ கிரேட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நான் டிஃபால்ட்டாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் மோடில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ஐட்டம், அதாவது எக்ஸாக்ட் மேட்ச்சு இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்க இது தான் போகணும், கிரேட்ஸுக்கு தான் போகணும். அதனால் நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா இதுக்கு -1 டிஃபால்ட்டாக இருக்குது. இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். எக்ஸாக்ட் மேட்ச் உங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் ஆனால் மட்டும்தான் எடுக்கும். அந்த எக்ஸாக்ட் மேட்ச் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதை விட ஸ்மாலர் ஐட்டம்ஸ் தான் வேணும். லார்ஜர் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சப்போஸ் அவர் வந்து எடுத்த மார்க் வந்து 85 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து A+ஆக வரக்கூடாது, A அப்படின்றது தான் லிஸ்ட் ஆகணும், ஸ்மாலர் ஐட்டம். ஓகே, ஸோ அதனால் -1 அப்படின்றத கொடுக்குறோம். -1 கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஸ்மாலர் ஐட்டம்ஸ் அப்படின்றத வரும். நான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு கிரேட்ஸ் லிஸ்ட் ஆயிடுச்சு. நான் இங்கே லாக் பண்ணல ரிட்டர்ன் அரே. ஸோ ரிட்டர்ன் அரே லாக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் கிரேட் மாறாமல் இருக்கும். நீங்கள் ஒரு தடையும் உங்களுக்கு எந்த செல்ஸ் வந்து லாக் ஆகிருக்கணும் அப்படின்னா அது கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வேல்யூஸ் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 35 மார்க் விட கம்மியாக இருக்கிறதுனால இவர் வந்து நோ கிரேட் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டாக இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நீங்கள் கவனிச்சதில் உங்களுக்கு எல்லாமே வந்து பெர்ஃபெக்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு அகெயின் அந்த வீடியோவை போய் திருப்பி பாருங்கள். திருப்பி பார்த்து உங்களுக்கு ஒரு தடையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள். ஸோ தட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இது வந்து புரியும். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.